Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Pot to Plates Kitchen. நான் உங்க கிறிஸ்டி. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அருமையான சுவையில முட்டை ஆம்லெட் குழம்பு எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இத வந்து நீங்க சாதம், இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்தோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த குழம்புல ஊர்ன ஆம்லெட்டை நம்ம தனியா சாப்பிடுறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையான சுவையில இருக்கும். நல்ல ஜூஸியா, நல்ல சாஃப்ட்டா இருக்கும். வாங்க இப்போ இந்த சூப்பரான முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ஆம்லெட் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பவுலில் நான் 6 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லித்தழையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் மிளகுத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம இது கூடவே சேர்த்து போட்டுடலாம். போட்டுட்டு திரும்பவும் வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலையை நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஆம்லேட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம ஆம்லேட்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கலந்து வச்ச முட்டையில் பாதியை வந்து இதில் ஊற்றிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 2 ஆம்லேட்டாக பண்ண போகிறேன். அதனால் பாதியை வந்து இதில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முட்டையை ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போ வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டை டக்குன்னு தீஞ்சிரும். அப்புறம் குழம்போட டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வந்து வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆம்லெட்டை ஒரு கத்தியை வச்சு நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு ஸ்லைஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஆம்லெட்டையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நல்லா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுட்டு இதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்கலை. நீங்கள் வேணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மசாலா எல்லாம் கருகாத அளவுக்கு எண்ணெயோடு சேர்த்து லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடலை மாவு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இப்போ எல்லாம் வதக்குனதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வேணும்னா வந்து நீங்கள் தக்காளியை நல்லா அரைச்சிட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம். கலந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சிட்டு நம்ம வந்து தண்ணியை வந்து இது கூட ஊற்றிக்கலாம். நம்ம வெறும் தக்காளி மட்டும் போட்டு பண்ணோன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. கொஞ்சமாக புளியும் கரைச்சிட்டு ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா
கொஞ்சமாக தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில் தேங்காயில் பாதி தான் அரைச்சிருக்கேன். நல்லா மையாக அரைச்சிருக்கேன். அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் புளி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு அந்த புளியோட பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை ஆம்லேட்டை வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்மளோட சேனலில் முட்டை குழம்பு ரெசிபீஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி முட்டையை வச்சு நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்லேட் எல்லாத்தையும் குழம்புல போட்டாச்சு. குழம்புல போட்டதுக்கப்புறமா கரண்டியை வச்சு மெதுவாக அதை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கிளறினீங்க அப்படின்னா அந்த ஆம்லேட் எல்லாம் உடஞ்சிரும். அதனால் மெதுவாக கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நம்மளோட முட்டை ஆம்லேட் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இப்போ இது கொதிச்சிருச்சு. கொதிச்சதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆம்லேட் எல்லாம் எந்த அளவுக்கு குழம்புல ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே இதை செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த ஆம்லேட் குழம்புல ஊறி உப்பு காரம் எல்லாம் நல்லா அதில் இறங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த முட்டை ஆம்லேட் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.